கார்த்தி தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோசியர் வந்து அபிராமிக்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க, இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ அபசுகுணம் மாதிரி தான் தெரியுது, அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த வீட்டில் எந்த சுபகாரியமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ கார்த்திகோட அப்பா வந்து அபிராமிக்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னாச்சியா இப்போ என்ன பண்ண போகிற, நீ எப்படி நம்ம கார்த்திக் தீபா வெட்டிங் டே வந்து கொண்டாடுறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரியா வந்துட்டு நிறுத்த வேண்டியதான், அவரே இப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்படி அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபிராமிக்கு வந்து கோவம் வருது. இங்கே பாரு, உங்ககிட்ட யாரும் வந்து கருத்து கேட்கல, இதெல்லாம் உனக்கு பேசுகிற தகுதி கூட உனக்கு கிடையாது, வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அபிராமி ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நடந்தாலும் சரிங்க, இந்த ஃபங்க்ஷனை நான் நடத்த தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீபா வந்துட்டு அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனாட்சி வந்துட்டு இல்லை, அதை சொல்கிறது தான் கரெக்டு, இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அபிராமி வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த அருண் கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு நல்ல இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வந்து ரினியூவல் ஒர்க் எல்லாம் பார்க்கலாம், இந்த வீடு கட்டி 30 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் நாம் வந்து இதை ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னு வந்து அருண்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் நாம் எங்கேம்மா இருக்கிறது அப்படின்னு கேட்க, நமக்கு தான் அசோக் நகரில் ஒரு வீடு இருக்குல்ல, நாம் அங்கே ஷிஃப்ட் ஆகிடலாம், நாளைக்கே நாம் அந்த வீட்டுக்கு குடி போக போகிறோம், அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிடும், இந்த ஃபங்க்ஷன் அங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டு ரியா வந்துட்டு உடனே ஐஸ்வர்யா கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு போகிறாங்க. அங்கே ஐஸ்வர்யா வந்துட்டு பாம்பாட்டிக்கிட்ட அந்த பாம்பை விட சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா ரொம்ப ஆர்வமாக, என்ன ரியா, கார்த்திக் தீபாவோட வெட்டிங் டே வந்து கேன்சல் ஆகிடுச்சு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே, அதுதான் கிடையாது, இப்போது ஃபங்க்ஷனை வந்து அசோக் நகர் இருக்கிற வீட்டில் வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஐஸ்வர்யா, என்ன இது நம்ம பிளான் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை நாம் நடத்தவே விடக்கூடாது அப்படின்னு ரியாவும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு அந்த சாரியை வந்து கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு அழகாக ரெடியாகி வராங்க. அவங்க அப்பாவே அவங்கள பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா இது, கோவிலுக்கு ஏதாவது போறியா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நான் கம்பெனிக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்போ கார்த்திக் பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருப்பாங்க. அங்கே கம்பெனிக்கு போன உடனே வந்து கார்த்திக் இருக்கிற இடத்த போய் பார்க்குறாங்க. அங்கே கார்த்திக் இருக்க மாட்டாங்க. நேராக போய்ட்டு ரூமில் உட்காந்துட்ருப்பாங்க. என்ன இது, கார்த்திக் இன்னும் வரல, நம்ம போயிட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வரதை அவர்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தா இன்னும் வரலையே, சரி போய் பார்ப்போம் திரும்ப அப்படின்னு போகிறாங்க. அதுக்குள்ளே கார்த்திக் வந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ நேராக போய் நின்றுட்டுருக்காங்க. கார்த்திக் வந்து விஷ் பண்ணிவிட்டு கேஷுவலாக வந்து ஒர்க்கை பார்ப்பார். என்ன இவர், நாம் வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம், இவர் கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ண மாட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு திரும்பவும் பக்கத்தில் போயிட்டு கார்த்திக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. புதுசாக ஒரு யூனிட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னா சொல்கிறாங்க. கார்த்திக் வந்துட்டு நல்லது தான் மேடம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நாம் ஏதோ சும்மா பேசி பார்க்கலாம் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா, அப்போ கூட உங்கள் சாரி நல்லாயிருக்கு, அழகாக இருக்கீங்க அப்படின்னு கூட எதுவும் சொல்ல மாட்டாரு, எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்க மாட்டாரு, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு அப்செட் ஆகிட்டு தனியாக போயிட்டு நின்றுட்டுருப்பாங்க. கார்த்திகே பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ரம்யா வந்துட்டு மிஷின் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ அவங்களோட சாரீ வந்து மிஷினில் வந்து மாட்டிக்கும். உடனே வந்து ரம்யா ரொம்ப கத்துறாங்க. கார்த்திக் ஓடி போயிட்டு வந்து ரம்யாவுக்கு வந்து அவரோட ஷர்ட்டை வந்து கழட்டி கொடுக்குறாங்க. மேலே போட்டு விட்டுட்டு அந்த சாரியை வந்து கட் பண்ணி விடுறாங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அந்த ஷர்ட்டை போட்டுட்டு ரம்யா வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. அந்த ஷர்ட்டை வச்சுட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்ருக்காங்க ரம்யா வந்துட்டு. இதை பார்த்துட்டு அந்த சீஃப் மெக்கானிக் மாணிக்கம் வந்துட்டு கார்த்திக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாத்தியா கார்த்தி, நீ ஷர்ட் கொடுத்த உடனே மேடம் போட்டுக்கிட்டாங்க பாரு, நாங்கள் கொடுத்தா போட்டிருப்பாங்களா, அவங்க கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க, அவங்க அந்த ஷர்ட்டை போட்ட உடனே வந்து அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம், அவங்க முகத்தில் தான் எல்லாமே தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்திக் வந்துட்டு, ஏன்னா நீங்கள் அப்படின்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த கம்பெனியில் நான் தான் சீஃப் மெக்கானிக், புதுசாக யூனிட் ஆரம்பிக்க போகிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லாமல் உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்லாம் வந்து கார்த்திக் வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. முதல்ல போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல. அப்போ சீஃப் மெக்கானிக் வந்துட்டு, இவன் சீஃப் மெக்கானிக் ஆகுறானோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகிடுவான் போல இருக்குது அப்படின்னா வந்து அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு தீபா வந்து கார்த்திக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏங்க உங்களோட ஷர்ட் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கார்த்திக் வந்து சொல்கிறாங்க, இல்லை அது ரம்யா கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, அவங்கக்கிட்ட எதுக்காக போச்சு, உங்களோட ஷர்ட் அவங்கக்கிட்ட எதுக்காக போச்சு அப்படின்னு சொல்ல, எங்கள் கம்பெனியில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அவங்களுடைய சாரீ வந்து மிஷினில் மாட்டிடுச்சு, அப்போ தான் வந்து நான் அவங்களுக்கு கழட்டி கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்காக உங்களோட ஷர்ட் எல்லாம் வந்து கழட்டி கொடுக்குறீங்க, இங்கே பாருங்கள், ஒரு
பையனோட ஷர்ட் வந்துட்டு அவங்க தங்கச்சி இல்லைன்னா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட மட்டும்தான் இருக்கணும், கண்டவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் காட்டிலாம் கொடுக்கக்கூடாது, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, ஆக்சிடெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துடுச்சு, இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதை பண்ணி தானே ஆகணும், அதுக்கேங்க நீங்கள் எப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, எதுக்காக நீங்கள் ஷர்ட்டு கொடுத்தீங்க, இன்னொருத்தவங்களாம் வந்து போட்டுக்கக்கூடாது அப்படின்னா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. இப்போ என்ன ஷர்ட் தானே, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல தீபா வந்து காம் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் நடந்த விஷயத்தை வந்து கார்த்திகிட்ட வந்து தீபா சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.